சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கான காலம் ஆரம்பமாக போகிறது குழந்தையே. உனது வளர்ச்சிக்கான தடைகள் அனைத்தும் அகற்றிவிட்டேன். உன்னுடைய லட்சியத்தை அடையும் தருணம் இது. இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி கொடி கட்டி பறக்கப் போகின்றாய். என் குழந்தைகள் எங்கு இருந்தாலும் எதை செய்தாலும் அதை உன் சாயப்பா நான் அறிவேன். இதை அவர்கள் புரிந்து கொண்டு தர்மத்தின் வழியில் அது நடக்க வேண்டும். தர்மத்தின் வழி என்பது நேர்மையான வழி. அது உள்ளும் புறமும் வெவ்வேறாக செயல்படாது. என்ன நினைக்கின்றோமோ அதையே சொல்லும், அதையே செய்யும். இதை பழக்கப்படுத்தி கொண்டு வந்தால் நினைப்பது அனைத்தும் நிச்சயம் நடக்கும். என் குழந்தையே, நீ எத்தனை முறை நீ என்னை ஏமாற்றப்பட்டாலும் ஒரு பொழுதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார். நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை. உன்னுடைய நற்குணத்திற்கும் உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கும் பரிசாக அப்பா நான் உனக்கு ஒன்றை கூற வந்துள்ளேன். நீ நேசித்த உறவுடன் புதிய வாழ்க்கை ஆரம்பமாக போகின்றது. பல்வேறு மனக்கசப்புகளும் கருத்து வேறுபாடுகளும் நீ விரும்பிய உறவை இப்பொழுது நீ புரிந்து கொண்டிருக்கின்றாய். புரிந்து இருக்கின்றாயோ தவிர மறந்து ஒரு நாளும் இல்லை. அதனால்தான் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு நான் தர வந்துள்ளேன். நீ உன் துணையை பிரிந்து அவரை புரிந்து ஒரு நாளும் நிம்மதியாக இல்லை. ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர் உன் கண்முன்னே வந்து கொண்டே இருக்கின்றார். நீயும் சந்தோஷமாக இல்லை. உன்னை புரிந்து உன்னுடைய துணையையும் சந்தோஷமாக இல்லை. நீ விரும்பிய நபரை புரிந்து அனுதினமும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றாய். சரியாக உணவும் உட்கொள்ளாமல் சரியாக உறக்கமும் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய கஷ்ட நிலை எனக்கு எப்படி புரியாமல் இருக்கும்? எனவே உங்களுக்குள் இருக்கின்ற மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் அனைத்தையும் அப்பா நான் அகற்றி வைத்துள்ளேன். இருவரும் ஒருவருக்கொருவர் மனதார புரிந்து கொண்டு மனம் விட்டு பேசுங்கள் குழந்தையே. உனக்கான புதிய வாழ்க்கை ஒன்று ஆரம்பமாக போகிறது. இது உனக்கான புதிய அத்தியாயம் தங்கமே. அதை நீ நல்ல விதமாக பயன்படுத்திக்கொள். மனக்கசப்புகள், கோபங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு மனம் விட்டு பேசி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழுங்கள். உன் துணையை உன்னை தேடி அப்பா நான் வர வைத்து விட்டேன். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி அமைய வேண்டும் என்று தீர்மானிப்பது உன்னுடைய கைகளில் தான் இருக்கின்றது. உன்னுடைய கோபத்தையும் உன்னுடைய பிடிவாதத்தையும் விட்டுவிட்டு உன் துணையுடன் மகிழ்ச்சியாக வாழ். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய விரும்பிய வாழ்க்கையை நீ நினைத்தது போல் காத்து கொண்டிருக்கிறது. சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.